வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம பொடி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி அப்பவே சுட்டு எடுத்து உடனே செய்யக்கூடாது. ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு தாங்க செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் சுட்ட இட்லி இருக்கு இல்லையா, இப்போ நைட் சுட்ட இட்லி மிச்சமானது அது நம்ம இட்லி உப்புமா அந்த மாதிரி தாளிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதுவே சுட்ட உடனே செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கும் போது பிசு பிசுன்னு இருக்கும். அதனால ஃபேன் கடியிலேயே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இட்லி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இட்லி மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே இட்லியில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் இட்லி பொடி கலந்து நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இனி நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் அல்லது நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் இட்லி பொடியும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். இது எண்ணெயிலே சேர்க்கும்போது கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் வதக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம்.
இதை வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா தேவைப்பட்டால் உங்களுக்கு சாம்பாரோ சட்னியோ கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து உப்பே போட கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்போம், இட்லி பொடியிலையும் உப்பு இருக்கும். நம்ம உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பான மாதிரி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.